அதிமுகனுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாபு முருகவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்று முன்பு ஒரு கருத்து தெரிவித்தாலும் கூட அது ஈரோடு தேர்தலுக்கு மட்டுமே குறிப்பிட்டோம் என்று சொல்லியிருக்கிறாரு. வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அங்கம் வகிக்கும், அதுதான் தலைமை அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க சார்? சார், அதாவது பொதுவா கூட்டணி அப்படிங்கிறது வெற்றி தோல்வி இரண்டுக்குமான சமமான பங்கு தான் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு சமமான வாய்ப்பா நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கும். ஆனால் கூட்டணிக்காக ஒரு காமன் ஒரு அஜெண்டால இருக்கக்கூடிய பல்வேறு கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றாக இணைந்து அவர்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அணியை எதிர்த்து களமாடக்கூடுவதற்காக ஒரு தேர்தல் கூட்டணி அமைப்பாங்க. இதுதான் காலகாலமா நடந்து வரக்கூடிய ஒரு செய்தி. அதை தாண்டி இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் வலுவான ஒரு தலைவராக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறது. கடந்த 4 தினங்களாக நீங்களே பார்க்கலாம், பல்வேறு கட்சிகளில் இருந்து அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார். அவர் நேற்று கோவையிலும் சேலத்திலும் செய்தியாளர்கள் சந்திப்பிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். பாரதிய ஜனதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறது. அதை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களும் உறுதி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய வாயிலாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்கிறார். அதை தாண்டி ஆனா மாநில தலைவருடைய இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா 2 வார்த்தைகளை சொல்றாரு. ஒரு கூட்டணியில பேச்சுவார்த்தை அப்படின்னா ஜவ்வா இழுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிராந்திய கட்சிகள்னு அந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. இது எப்படி பாக்குறீங்க? சிறுமைப்படுத்துற மாதிரி பாக்குறீங்களா, இல்லாட்டி கூட்டணி ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழல் இருக்குதா? இல்ல அப்படி நம்ம அந்த ஆஸ்பெக்டுக்கே போவேனான்னு நான் சொல்றேன். நான் 1969 இருந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் என்றைக்கு திராவிட இயக்கம் தமிழகத்தில் ஆட்சி கட்டிலே அமர்ந்ததோ அன்று முதற்கொண்டு தேசிய கட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தலைமை ஏற்றுக்கொண்டு தான் ஒவ்வொரு தேர்தலையும் சந்தித்திருக்கிறது. இனியும் அப்படி சந்திக்கும். தேசிய கட்சிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமைக்க வேண்டும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமைக்க வேண்டுமே தவிர அவர்களின் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு மாறிவிட்டது. அதற்கு உண்டான காலமும் கடந்து விட்டது. எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறது. அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கூட நேற்று கூட கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை படிவம் வெளியிட்ட பிறகு பத்திரிகையாளர்கள் சந்திக்கிற போது தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதை ஒட்டித்தான் மாநில தலைமை அதற்குண்டான பயணத்தை இணைந்து செய்ய வேண்டும் ஒழிய மாநில தலைமை தேசிய தலைமையிலிருந்து மாறுபட்டு செயல்பட முடியாது. அதே நிலைப்பாடு அனைத்து தேசிய கட்சிகளுக்கும் இருக்கிறது. அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் பொருந்தும் என்று சொல்கிறோம். அதை தாண்டி இன்னும் 1 வருடங்கள் கூட முழுமையாக இல்லை நாம் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு. அப்படி இருக்கிற போது ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைமை இது போன்று மாறி மாறி பேசக்கூடாது என்பது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு சிறியவனாக ஒரு சின்ன கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த கூட்டணியில் தான் பயணம் செய்ய போகிறோம் என்று இறுதி செய்து விட்ட பிறகு 1 வருடம் கூட இல்லாத இந்த சூழ்நிலையில் இது போன்ற கருத்துக்களை தொடர்ந்து வைக்குமே ஆனால் தேர்தல் நெருங்குகிற போது தொண்டர்களிடத்திலே ஒரு மனக்கசப்பு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். எனவே அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற தேவையற்ற கருத்துக்களை ஒரு சலசலப்பு ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை எந்த விதமான தலைவரும் சொல்லக்கூடாது. தொடர்ந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவரும் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கிறது, பாரதிய ஜனதா எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறது என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுக்க நன்றி சார். தொடர்ந்து அதிமுக பாஜக இடையே பல்வேறு விரிசல்கள் குழப்பமான அந்த பேட்டிகள் இருந்தாலும் கூட தொடர்ந்து தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக யார் தலைமை வகிக்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பார்த்தோம். சிவரஞ்சனி, இனி உங்களிடம். நன்றி வேல்முருகன்.